अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तशारगुणवद्यगुणाम्बुदाग्र्यं नारायणाद्यैति तुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गषटारिशं मे विवराल्लब्धाहमान् तद्वयं श्रीमद्वीररोहुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रियं श्रीमद्वेदवतं श्रीदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवसं नारायणं योहिनं श्रीरङ्गनाथषडगोपैतीन्द्रदृष्टं लक्ष्मीण्डसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षडगोपकृत्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादेग्मसरसीर्हवरङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः। रामानुजतयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नेमेन मतन्मया नामाद्यस्तनकुलपते रघुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिगुहरणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महताह्वयपट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखरयो हि वाहान् भक्ताङ्घ्रिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। नीलातुङ्गस्तनगिरितटी सुग्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशरशिरसिद्धमध्यापयन्ति सोदिष्टायां सृजनगलितं व्यापलाकृत्य पुङ्क्ते उदादस्तेनमिदं भूये वास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தார் நற்பா மாலை பூ மாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்து சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம்டி வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையில कर्मणो ह्यपि बोद्धव्यं बोद्धव्यं च विकर्मणः अकर्मणश्च बोद्धव्यं गहना कर्मणो गतिः. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 17வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், கர்மணோ ஹ்யபி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மணः அகர்மணಶ್ಚ போத்தவ்யம் கஹனா கர்மணோ கதிஹி. அதாவது இந்த ஒரு அத்தியாயத்தில் போன அத்தியாயத்திலிருந்தே, அதாவது 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் இது முழுக்கவே கர்மா என்றால் என்ன, நம்ம செய்யும் அந்த செயல் என்றால் என்ன, அந்த செயல்லேருந்து எப்படிப்பட்ட பலன்கள் வர்றது, அந்த பலனை நம்ம ஏற்றுக்கணுமா கூடாதா, ஏற்றுண்டா என்னென்ன நடக்கும், ஏற்றுக்கலனா என்னென்ன நடக்கும் ஆகிய பல விஷயங்களை கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார். அதற்காகவே அந்த கர்மா என்றால் என்ன என்று சொல்வதற்காகவே தனியாக ஒரு அத்தியாயமாக கர்ம யோகத்தை 3வது அத்தியாயத்தை பார்த்தோம். இப்போ அதற்கு அடுத்த அத்தியாயமாக இருக்கும் இந்த அத்தியாயத்தில் 4வது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், அர்ஜுனா கஹனா கர்மணோ கதிஹி. கர்மா என்றால் என்ன, அந்த செயல் என்றால் என்ன, அந்த செயலின் அந்த ஒரு மெக்கானிசம் என்ன என்று கற்றுக்கிறது, அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். அப்படி பார்த்தால் இந்த கர்மா என்றால் செயல், இந்த செயலின் வகைகள், இந்த செயல்லேருந்து வரும் பலன்கள், இந்த செயலை யார் செய்ய வைக்கிறா ஆகிய பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அது ஞானம். இந்த செயலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஞானம் தேவை, கர்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஞானம் தேவை. அப்பேற்பட்ட அந்த ஞானத்தை நம்மளால் பெற முடியுமா என்று கேட்டால் பெற முடியும்.
அதான் அதை மனசில் தக்க வச்சுக்க முடியாது, அது அவ்வளவோ புரிஞ்சுக்க முடியாது. அதனால்தான் கஹனா கர்மனோ கதிஹி என்ற ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதாவது இந்த கர்மயோகம் என்னும் இந்த ஒரு பாதை இருக்கே, அது ரொம்ப ஆழமான ஒரு கடல் போல இருக்கும் ஒரு பாதை. இந்த கடலில் நம்ம முழுக வாய்ப்பு இருக்குது, அதுலேருந்து நம்ம எழுந்து திருப்பி மேலே வந்து சர்ஃபேஸில் நீச்சல் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஆழமான கடலை கடந்து செல்வது என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அர்ஜுனா. அதை எளிமையாக சொல்லணும் என்றால், இந்த கர்மயோகத்தில் முக்கியமாக நம்ம என்னென்ன கற்றுக்கிறோம் என்றால், கர்மனோ ஹெபி போத்தவ்யம். கர்மா என்றால் என்ன, அதாவது செயல் என்றால் என்ன. போதவ்யம் ச விகர்மணஹ. விகர்மா என்றால் என்ன, கர்மா என்றால் என்ன, விகர்மா என்றால் என்ன. அகர்மணஷ்ச போதவ்யம். அக்கர்மா என்றால் என்ன. இந்த 3 விஷயங்களை பற்றி தான் கர்மயோகத்தில் முக்கியமாக பார்ப்போம், பிரதானமாக பார்ப்போம் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். அதனால் இந்த ஒரு கர்மயோகத்தில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயங்கள்: கர்மா என்றால் என்ன, விகர்மா என்றால் என்ன, அகர்மா என்றால் என்ன. பின்வரும் ஸ்லோகங்களில் ரொம்ப தெளிவாக நம்ம கிருஷ்ணர் சொல்றார். இதை சுருக்கமாக இப்போதைக்கு பார்த்தோம் என்றால், கர்மா என்றால் நாம் செய்யும் செயல்கள். விகர்மா என்றால், இந்த கர்மா என்பதை இன்னொரு பொருளிலும் எடுத்துக்கலாம். எந்தெந்த செயல்கள் எல்லாம் நம்மளோட வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் இதிகாசங்கள் புராணங்கள் இதிலெல்லாம் எந்த செயல்களை செய்யலாம் என்று அனுமதி இருக்கோ அந்த செயல்களுக்கு கர்மா என்று பெயர். விகர்மா என்றால் அதற்கு அப்படியே ஆப்போசிட். வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் இதிகாச புராணங்களில் எந்தெந்த செயல்கள் தடை செய்யப்பட்டிருக்கோ அந்த செயல்களுக்கெல்லாம் விகர்மா என்று பெயர். அகர்மா என்றால் செயலே செய்யாமல் இருக்கும் அந்த தன்மைக்கு தான் அகர்மா என்று பெயர். அதனால் கர்மா என்றால் நமக்காக விதிக்கப்பட்ட கடமைகள், நம்ம செய்ய வேண்டிய செயல்கள். விகர்மா என்றால் நம்ம செய்யக்கூடாது என்று நமக்காக தடை விதிக்கப்பட்ட செயல்கள். அகர்மா என்றால் செயலே செய்யாமல் இருக்கும் அந்த தன்மைக்கு தான் அகர்மா என்று பெயர். இந்த 3 விஷயங்கள், இந்த 3 வகைகள் தான் இந்த கர்மயோகத்தில் முக்கியமாக நம்ம படிப்போம். கர்மா என்றால் செயல், அந்த செயல் 3 வகைப்படுகிறது. இந்த 3 வகைப்பட்ட இந்த ஒரு கர்மாவை பற்றி தான் இந்த கர்ம யோகத்தில் படிக்க போகிறோம் என்று கிருஷ்ணர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இந்த ஸ்லோகத்தில் நமக்கு சொல்கிறார். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 17வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் என்று கிருஷ்ணர் ஒரு பகவத்கீதையின் நன்றி, வணக்கம். பகவத்கீதை
14/12/2024. ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். கர்மண்ய கர்மயஹ பஷ்யேத் அகர்மணி ச கர்மயஹ சபுத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருத்ஸ்ன கர்ம கிருத். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 18வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், கர்மயோகம் என்பது இதை கடந்து செல்வது, இந்த பாதை என்பது ஒரு ஆழமான கடலை போன்றது என்று கிருஷ்ணர் ஏற்கனவே சொன்னார். இந்த ஆழமான கடலை கடந்து போகிறது ரொம்ப கஷ்டமானது. அந்த ஒரு பாதையை சுருக்கமாக சொல்லணும் என்றால் இதில் என்னென்ன கற்றுக்க போகிறோம், இந்த கர்மயோகம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கணும்னா 3 முக்கியமான விஷயங்கள் தெரியணும் என்று கிருஷ்ணர் சொன்னார். அதுதான் கர்மா, விகர்மா, அகர்மா என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அதன் விளக்கங்கள் அது என்ன என்பதை நம்ம நேற்றே பார்த்தோம். அதனோட தொடர்ச்சியாக தான் நம்ம கிருஷ்ணர் இப்போ அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாராம், கர்மண்ய கர்மயஹ பஷ்யேத் அகர்மணி ச கர்மயஹ சபுத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருத்ஸ்ன கர்ம கிருத் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். கர்மண்ய கர்மயஹ பஷ்யேத், அதாவது எவன் ஒருவன் கர்மாவில் அகர்மாவை பார்க்கிறானோ, அகர்மணி ச கர்மயஹ, எவன் ஒருவன் அகர்மாவில் கர்மாவை பார்க்கிறானோ என்று இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். இந்த கர்மாவில் அகர்மாவை எப்படி பார்க்க முடியும், இல்லை அகர்மாவில் கர்மாவை எப்படி பார்க்க முடியும்? நேற்றே நம்ம பார்த்தோம், கர்மா என்றால் நம்ம ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயல் நம்மளோட வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் இதிகாச புராணங்களிலும் நம்மளோட முன்னோர்களாலும் ஆமோதிக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கணும். அதாவது இந்த செயலை செஞ்சே ஆகணும் என்று நமக்காக விதிக்கப்பட்ட செயல்கள், நமக்காக விதிக்கப்பட்ட அந்த கடமைகளுக்கு தான் கர்மா என்று பெயர். அப்பேற்பட்ட கர்மாவும் எந்த ஒரு செயலுமே செய்யாமல் இருக்கும் தன்மையாக 2024. ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். யஸ்ய சர்வே சமாரம்பா காமசங்கல்பவர்ஜிதாஹ ஞானாக்னிதக்த கர்மாணம் தமாஹு பண்டிதம் புதாஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தாவது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், யஸ்ய சர்வே சமாரம்பா காமசங்கல்ப வர்ஜிதாக. இப்படி நம்ம போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், யாரொருவர் கர்மாவில் அகர்மாவை பார்க்கிறாரோ, யாரொருவர் அகர்மாவில் கர்மாவை பார்க்கிறாரோ, இந்த 2 தத்துவமும் யாருக்கு தெரியறதோ அவர்தான் உண்மையான ஞானி என்று நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார். இப்படி இருக்கும் அந்த ஞானிக்குள்ள இன்னொரு லட்சணத்தையும் நம்ம கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அது என்ன லட்சணம் என்றால், யஸ்ய சர்வே சமாரம்பா காமசங்கல்ப வர்ஜிதாக. யஸ்ய சர்வே சமாரம்பா, யாரொருவன் தான் செய்யும் அனைத்து செயல்களிலும் காம சங்கல்ப வர்ஜிதாக, ஆசை மற்றும் அந்த மமகாரம் அகங்காரம், நான் தான் இந்த செயலை செய்கிறேன் என்னும் அந்த நான் என்னும் அந்த அகங்காரம் இல்லாமல், இந்த செயல்லேருந்து வரும் பலன் எனக்கே வந்து அடைய வேண்டும், என்னையே வந்து அடைய வேண்டும் என்று யாருக்கு ஆசை இருக்கோ, அவனை தவிர யாருக்கு ஆசை இல்லையோ, இந்த அகங்காரமும் இல்லையோ, காமசங்கல்ப வர்ஜிதாக
ஞானாக்னி தக்த கர்மாணம் தமாஹு பண்டிதம் புதாஹ. ஞானாக்னி தக்த கர்மாணம், அப்பேற்பட்டவரோட அந்த ஞானம் ஒரு தீயாக மாறுமாம், அப்பேற்பட்டவரோட ஞானம் ஒரு அக்னியாக மாறுமாம். இப்படி அக்னியாக மாறிய, தீயாக மாறிய அவரோட ஞானம் ஞானாக்னி தக்த கர்மாணம், அவர் செய்த அனைத்து கர்மாவின் பலன்களையும், அவர் செய்த அனைத்து செயல்களையும், அவருக்கு அந்த செயல்கள் ஊட்டின அந்த ஒரு பந்தத்தையும் அறுத்துவிடும், எரித்துவிடும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். அதாவது கர்மாவில் அகர்மாவை பார்க்கிறார், அகர்மாவில் கர்மாவை பார்க்கிறார். இது அவரோட ஞானம். இன்னொரு இடத்திலும் சொல்றோம், இவருக்கு ஆசைகள் இல்லை, இந்த பற்றுகள் அந்த ஒரு பலன்கள் மீது பற்று இல்லை, ஆசைகள் இல்லை. அதே நேரத்தில் இந்த செயலை நான் தான் செய்கிறேன் என்ற அகங்காரமும் இல்லை. இதுவும் அவரோட ஞானம்தான். இப்பேற்பட்ட உயர்ந்த ஞானம் உடையவர், அவரோட ஞானம் ஒரு தீயாக மாறுறது தான், ஒரு அக்னியாக மாறுறது தான். இப்படி அக்னியாக, நெருப்பாக, தீயாக மாறிய இவரோட ஞானம் அவரோட அனைத்து கர்மாவையும், அவர் செய்த அனைத்து செயலையும் எரித்து விடுகிறது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். ஏனென்றால் செயல் செய்தால்தான் அந்த செயல்லேருந்து ஒரு பலன் கிடைக்கும், அந்த பலன் என்னை அடைய போகிறது என்ன ஒரு எண்ணம் வரும். இப்படி செயல்களே இல்லாமல் அந்த செயல்களை அறவே ஒழித்தோம் என்றால், அந்த ஒரு செயல்களை அந்த இடத்தில் எரித்தோம் என்றால், அந்த செயல்கள்லேருந்து வரும் அந்த ஒரு பந்தம் நம்மை தாக்காது, நமக்கு மோட்சம், முக்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும். இதைத்தான் கர்மயோகத்தில், அதாவது 3வது அத்தியாயத்திலிருந்து கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்லிட்டு வர்றார். இப்பேற்பட்ட பந்தங்களை கொடுக்கக்கூடிய செயல்களை அறுக்க வேண்டும், அந்த பந்தங்களை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு செயல்களை எரிக்க வேண்டும் என்றால் ஞானம் என்னும் அந்த ஒரு தீயினால் மட்டுமே அந்த காரியத்தை செய்ய முடியும். அப்பேற்பட்ட ஞானத்தை தான் நம்ம இப்போ பார்த்தோம். கர்மாவில் அகர்மாவை பார்க்க வேண்டும், அகர்மாவில் கர்மாவை பார்க்க வேண்டும். எந்த செயலை செய்தாலும் அதை ஆசை இல்லாமல் செய்ய வேண்டும், அந்த செயலிலிருந்து வரும் அந்த பலன் மீது ஆசை கொள்ளக்கூடாது. அடுத்தது, இந்த செயலை நான் தான் செய்கிறேன் என்ற அந்த ஒரு அகங்காரமும் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கும் ஒரு நபரை தமாஹு பண்டிதம் புதாஹா, இப்பேற்பட்ட ஒரு நபரை தான் அறிவாளிகள், அறிஞர்கள், ஞானி, பண்டிதன் என்று அழைப்பார்கள் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். அர்ஜுனன் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டார் என்று பார்த்தோம். பல இடங்களில் அதே கேள்வியை கேட்டார். அதாவது ஒரு ஞானியை, ஒரு அறிவாளியை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு ஞானி எப்படியெல்லாம் நடந்துப்பார், ஒரு ஞானி எப்படியெல்லாம் பேசுவார், எப்படியெல்லாம் நடப்பார் என்று பல விஷயங்களை கேட்டார் அர்ஜுனர். அதற்கு ஒரு விளக்கமாக தான் இந்த அத்தியாயங்களில் வரும் இந்த ஸ்லோகங்களை சொல்லிகிட்டே வர நம்மளோட கிருஷ்ணர். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 19வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். யோகத்தின் 19